ஓம் நம சிவாய சிவாய நமக சிவே 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 சிவே. நேற்று பார்த்தோம் மதுவன கோதண்டராமர் வலங்கைமான். இந்த ராமருக்கு பலவிதமான பெயர்கள் திருநாமங்கள் இருக்கு. ஆனாலும் மிக அரிதான நாமகரணம் கொண்டு விளங்கும் ஸ்ரீராமனே மதுவன ராமர். மகரிஷிகளும் முனி சிரேஷ்டர்களும் வேள்விகள் தவங்கள் செய்வது லோகத்தில் நல் கதிர்களை பரப்பவே. ஆனால் அசுர சக்திகள் தங்களுடைய துர்பலத்தை கெட்ட பலத்தை கொண்டு இந்த வேத சக்திகளை தோன்ற விடாமலும் வேத மந்திர சக்திகளை இந்த பூலோகத்தில் பரவ விடாமலும் தடுத்து கொண்டுதான் இருக்கின்றது, அன்றும் இன்றும் என்றென்றும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். இப்படி வேதத்தின் மூலமாக லோகத்துக்கும் மனிதனுக்கும் ஒரு நல்லது க்ஷேமம் கிடைக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக ஸ்ரீராமர் தன்னுடைய அவதார காலம் முழுமைக்கும் அசுர சக்திகளை அழிக்கும் பெரும் வைராக்கியத்தை மேற்கொண்டார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ராமரே அசுர சக்தியை அழிக்கின்றார் என்றால் ராமர் செய்த பூஜைகளிலே அந்த அசுர சக்திகள் எப்படி எதிர்த்து வேலை செய்தன. அப்படித்தான் இப்பொழுது மனிதனுடைய ஒவ்வொரு நல்ல காரியத்திலும் அசுர குணங்கள் அசுர சக்திகள் வந்து விடுகிறது. இதான் மூடு அவுட் ஆயிட்டுங்க, நான் டென்ஷன் ஆயிட்டேன், கடுப்பாயிட்டேன், இதான் அசுர சக்தி. இப்படி வலங்கைமான் தளத்திலே மகரிஷிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க அசுர சக்திகளை அழித்த ஸ்ரீ கோதண்டராமராக ஒரு புறமும் மறுபுறமும் சாந்தமயமான யோகபூர்வமான சின்முத்திரையுடன் தன்னுடைய பத்னியான ஸ்ரீ சீதாதேவியுடன் அமர்ந்த கோலத்தில் தாமரை மலர் மீது தன்னுடைய தாழ் பதித்து ஸ்ரீ மதுவன ராமராக இங்கே அமர்ந்து அருள்பாலிக்கின்றார். அபூர்வமான குவிந்த அதரத்துடன் சின்முத்திரை தாங்கி அருளும் இந்த மதுவன ராமரை தம்பி இளவல் லக்ஷ்மணன் நின்ற கோலத்திலே தண்டம் ஏந்தி காவல் திருப்பணியை செய்த வண்ணம் இருக்கின்ற திருக்காட்சியை பார்க்கலாம். வலங்கைமானில் உள்ள மதுவன ராமரை தரிசிப்போருக்கு என்ன கிடைக்கும்? இப்பொழுது பரிகாரம்: திருமண தடைகள் இறை அருளால் நீங்கும். இது புத்திர தோஷ நிவர்த்தி ஸ்தலம் என்பதால் புத்திர தோஷங்கள் விலகும். இது அற்புத சாந்த சக்தி அருளும் திருத்தலம். ஆகவே எப்பேற்பட்ட குழப்பம், மன சஞ்சலம், மனக்கவலை, மன அயற்சி, இதை செய்யலாமா அதை செய்யலாமா, ஒரே மனசு அழுத்தம் சார், டென்ஷன் சார். நான் செய்யணும்னு நினச்சா எங்கள் அம்மா விட மாட்டேங்கிறாங்க, நான் செய்யணும்னு நினச்சா என் பொண்டாட்டி பாடாப்படுத்துறா, வேலை நல்ல வேலை பார்த்து கொண்டிருந்தேன், வேலை புட்டுக்கிட்டு போயிட்டு அப்படியே மன அழுத்தம் உடனே கிடைக்கவில்லை என்றால் இது நாளுக்கு நாள் மனவேதனை. அதையே நீங்கள் மந்திரம் போல் ஓதி வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை என்று பல லட்சம் முறை நீங்களே சொல்லி விடுவீர்கள். அது உங்களுக்கு தெரியாது. அதுவே உங்களுக்கு பலிதமாக ஆகி முழுமையாக வேலை இல்லாத நிலை வந்துவிடும். அதற்கான வழிமுறைகளை குருவிடம் கேட்டீர்களா என்று நீங்கள் மனதை தொட்டு பாருங்கள். இதுதான் மன அழுத்தம். அப்படி அந்த மன அழுத்தத்தால் மனக்கவலை, மனசஞ்சலம், இப்படி அதனால் பாதிக்கப்பட்ட மனிதர்களுக்கு, மாந்தர்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் மதுவன கோதண்டராமரால். இங்குள்ள ஸ்ரீராமருக்கு சுத்தமான நெய் தீபம் ஏற்றி நல்ல மலைத்தேனால் அபிஷேகம் செய்து தேனில் தோய்த்த அன்னாசி பழத்தை நெய்வேத்தியம் செய்து படைத்து பக்தர்களுக்கு மனமாற கொடுங்கள். ஒரு பழத்தை வாங்கி 100 பேர் கொடுக்கலாம் என்று நினைக்காதீர்கள். வாழ்வில் சாந்த சக்தியில் பெருகும். பலவிதமான குழப்பம் தரும் விஷயங்களுக்கு இறையருளால் தெளிந்த முடிவு கிட்ட வழி ஏற்படும். நவமி மற்றும் அமாவாசை நாட்களிலே இந்த மதுவன ராமர் ஆலயத்தை சுற்றி நீங்கள் நீர் மாக்கோலம், அந்த நல்ல பச்சரிசி மாவை அரைச்சி நீரில் கலந்து கோலம் போடுவார்கள். அப்படி நீர் மாவு கோலம் இட்டு வந்தால் பலவிதமான பித்திரு தோஷங்கள் தீர வழி கிடைக்கும். பெண்கள் தர்ப்பணம் செய்யவில்லை என்று கவலைப்படாதீர்கள். இப்படி செய்தாலும் தர்ப்பணத்தின் மகிமையும் தேடி வரும். இப்படி ராமாயண காலத்து மதுவனம் ஸ்ரீ அனுமார் சீதாதேவியை பார்த்து பேசினார். கனையாடியை கொடுத்தும் விட்டார். இலங்கையை அப்படியே தகனம் எரித்து விட்டார். சூடாமணியை பெற்று விட்டார். மீண்டும் கடலையே கடந்து தன் வருகைக்கு காத்து கொண்டு இருக்கும் வானக
அந்த வானரங்களிடம் வந்து விட்டார். அவர்கள் விரும்பியபடி அவர்களிடம் தனி இலங்கை சாகசங்களையும் அற்புதமாக விளக்கிவிட்டார். இனிமேல் என்ன வேலை செய்ய வேண்டும்? வேகமாக ராமரிடமும் சுக்கிரீவனிடம் சென்று அவர்களுக்கு இந்த அற்புதமான இன்ப செய்தியை சொல்ல வேண்டும். அவ்வளவுதான் பாக்கி. புறப்பட்டார்கள் வானர தேவர்கள். வானரங்கள்னு சொல்றோம் இல்லையா, வானரர்கள் மிக மிக வேகமாக புறப்பட்டார்கள். வழியில் ஒரு அற்புத வனம், இந்திரனின் நந்தனம் என்ற வனத்திற்கு ஒப்பானது சுக்கிரீவனின் மாமனாகிய ததிமுகனால் வெகு கவனமாக பாதுகாக்கப்பட்டது. வானரர்கள் இந்த மாதிரி அழகிய வனத்தை பார்த்தார்கள். அவருக்கு அப்படியே நாக்கு ஊறிவிட்டது. இளவரசன் அங்கதன் அவரிடம் இந்த வனத்தில் உள்ள மதுவை, அந்த தேனை குடிக்க அனுமதி கொடுங்கள் இளவரசரே என்று வேண்டினார். அங்கதன் அங்கிருந்த ஜாம்புவான் போன்ற பெரியவர்களுடன் ஆலோசித்து விட்டு, நீங்கள் இங்குள்ள மதுவை தேனை குடிக்கலாம் என்று நல்ல அனுமதி கொடுத்தார். அனுமாரும் இதை ஆமோதித்து, உங்களை யாராவது தடுத்தால் அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் என்றும் சொல்லிவிட்டார். பின்பு நடந்தது என்ன கேட்கவும் வேண்டுமா? பகுதி 3க்கு வாருங்கள். மதுவன கோதண்டராமர். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலா. தொடர்ந்து பார்ப்போம். மதுவன கோதண்டராமர். இப்படி வானரர்கள், இந்த வானர குரங்குகள்லாம் அந்த மதுவனத்தில் உள்ள பூக்களில் இருந்த தேனை ஆனந்தமாக பருகினார்கள். பழங்களை உண்டு ஆனந்தம் அப்படியே தீர்த்தார்கள். இப்படி இந்த ஆனந்தத்தில் மிகுதியில் அந்த வனத்தை அழிக்கவும் செய்தார்கள். வனத்தின் காவல்காரனாகிய ததிமுகன் தடுக்க முயன்றார். ஆனால் முடியவே இல்லை. உடனே அவர் நேரே போய் சுக்கிரீவனிடம் முறையிட்டு இதை செய்த வானரங்களை தண்டிக்குமாறு பணித்தார். இதை கேட்ட சுக்கிரீவன் யோசித்தார். தெற்கு திசையில் அனுப்பிய வானரர்கள் வெற்றி அடையாவிட்டால் இக்காரியத்தை நிச்சயமாக செய்ய மாட்டார்கள். ஆகவே இதை துணிச்சலுடன் செய்கிறார்கள் என்றால் இதற்கு அர்த்தம் ஒன்றே ஒன்றுதான். அதுதான் வெற்றி, வெற்றி, வெற்றி. ஸ்ரீராம பிரபுவே இந்த வானரங்களை சென்ற காரியத்திலே வெற்றி பெற்றார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் என்று கூறினார். இதை கேட்ட ஸ்ரீ ராமலக்ஷ்மணர்கள் என்ன செய்தார்கள்? பெரும் ஆனந்தம் கொண்டார்கள். ஆகவே ஸ்ரீ அனுமார் ஸ்ரீராமரிடம் வந்து கண்டனன் சீதையை, அதாவது சீதையை பார்த்தேன் என்று சொல்லவில்லை, எடுத்தவுடன் கண்டேன் சீதையை, அது சொல்லக்கூடாது. ஏனென்றால் பணிவு வேண்டும் என்பதற்காக கண்டனன் சீதையை என்று சொல்வதற்கு முன்னரையே இந்த இராமாயண காலத்து மதுவனம் அந்த நல்ல செய்தியை ஸ்ரீராமருக்கு தெரிவதற்கு ஒரு கருவியாக அமைந்தது என்பது நமக்கு தெரியாத ஒன்று. ஸ்ரீராமருக்கு சேவை செய்த கருவிகள் ஒன்றாக இன்றளவும் பேசப்படுகிறது, போற்றப்படுகிறது, பாராயணம் செய்யப்படுகிறது. இப்படி ஸ்ரீ வீணாகான ஆஞ்சநேயர் மதுவன ராமர் கோவில் வலங்கை மாநிலத்திலே ஒரு அற்புதம். வீணை என்பது ஆசான் ஈசன் வடிவமைத்த அற்புத கருவி. அப்படிதான் நமது வாத்தியார் கூறினார். அதை எத்தனையோ பேர் கேட்டிருக்கிறீர்கள். வீணை நாதம் என்பது ஈசா உன்னை அடையும் நாள் என்றோ என்று தூய உள்ளத்திலிருந்து சதா சர்வகாலம் எழுப்பும் அன்பு ததும்பும் இயக்க கதறலே. ஆகவே வீணாகான ஆஞ்சநேயர் என்றால் சதா சர்வகாலமும் ராமநாமத்திலே திளைத்து 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 ராம பக்தர்களுக்கும் அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தி நிலை அளிக்கும் ஸ்ரீ அனுமார் என்று ஒரு பொருள். இந்த ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெண்ணெய் காப்பு, சந்தன காப்பு, மூலிகை தைல காப்பு போன்றவற்றை சார்த்தி பலவித அற்புதமான பழங்களை எல்லாம் சுத்தம் செய்து படைத்து அவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்யவும், இப்படிப்பட்ட வழிபாட்டை தொடர்ந்து செய்து வருபவர்களுக்கு பக்தி, அந்த பக்தியினுடைய வளர்ச்சி, எப்பேற்பட்ட இன்னல்கள் அதிலிருந்து பாதுகாப்பு போன்ற வரங்கள் கண்டிப்பாக கைமேல் கிட்டும். பொதுவாக ஸ்ரீராம அர்ச்சாவதார மூர்த்திகளில் லக்குவரர் ஸ்ரீராமரின் இடது பக்கத்திலே இருப்பார்.
ஆனால் இந்த ஆலயத்தில் அபூர்வமாக ஸ்ரீ மதுவன ராமருக்கு இடது பக்கத்தில் ஸ்ரீ சீதாதேவி உள்ளார். இதுவும் இந்த கோயில் ஒரு பெரும் தனி சிறப்பு. தேனும் ஸ்ரீ மதுவன ராமரும், அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இப்படி இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு அற்புத திரவியமே தேன். இந்த தேனானது இறைவனால் வந்தது. யார் ஊட்டினார்கள், யார் வளர்த்தார்கள், எப்படி அந்த பூக்குள்ள போய் அந்த தேன் உள்ளே வந்தது, எந்த விஞ்ஞானத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது, என்ன செயற்கைக்கோளாலும் கண்டுபிடிக்க முடியாது. இப்படி ஜீவித சக்திகளை அதிகரிக்கக்கூடியது ஒரு நாள் முழுவதும் துளசியை தேனில் ஊற வைத்து, பிறகு அந்த துளசியை சுவாமிக்கு ஒரு காப்பாக கழுத்து முதல் பாதம் வரை, கழுத்துக்கு மேல் போகக்கூடாது, கழுத்து முதல் பாதம் வரை சாத்துதல் மிக மிக விசேஷம். தேனில் ஊற வைத்த அத்திப்பழத்தை சித்திரை நட்சத்திரம் வரும், மாதம் வரும், இப்படி சுயம்பு லிங்கமூர்த்திக்கு அபிஷேகம் செய்து மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்ய வேண்டும். அதிக உறக்கம் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இதனால் தீர்வும் கிட்டும். இறைப்பயனுடன் எவ்வளவு பிரச்சனைகள் தீர்கின்றது என்பதை பாருங்கள். தேனில் ஊற வைத்த இஞ்சி துண்டுகளை தினமும் காலையில் பல்லில் படாமல் விழுங்கினால் அதுவே பித்தர்களுக்கான பிந்து தர்ப்பணமாகும். இதை பலமுறை முன்பு சொன்னோம். மீண்டும் இந்த பிந்து தர்ப்பண முறையை ஆரம்பித்து விடுங்கள். இப்படி மதுமதி சுக்தம் என்கின்ற ஒரு சுக்தத்தை இந்த ஸ்தலத்தில் படிப்பது அற்புதமான பலன்களை தரும். மதுமதி சுக்தம் வழக்கத்தில் மறைந்து வருகின்றது. இதை கொண்டு வர வேண்டும். மதுசூதனன், மதுமதி, மதுமிதா, மது போன்ற பெயர்களை உடையவர்கள் தன்னுடைய ஆயுள்காலம் முழுவதும் நீங்கள் வந்து வழிபட வேண்டிய ஸ்தலம். மது போதை பழக்கத்திலிருந்து விடுபட ஸ்ரீ மதுவன ராமரை பூஜித்தால் அந்த பழக்கம் அடியோடு நின்றுவிடும். வாய்ப்பாட்டு கலைஞர்கள் இந்த ஸ்தல இறைவனை முழுமையாக வழிபட்டு மலைத்தேன் அபிஷேகம் செய்வது, நல்ல குரல் வளம், நல்ல கீர்த்தனை, ஸ்வரம், துவனி, ராகம், அப்படி எண்ணற்ற வளங்களை கொடுத்து வளமையான வாழ்க்கையை கொடுக்கும். நன்னிலம் கோவில் ஸ்ரீ மதுவனேஸ்வரி சமேத மதுவனேஸ்வரர், இது சுந்தரரால் பாடப்பெற்ற ஸ்தலம் என்பது தெரியும் எல்லோருக்கும். சிவபெருமான் வண்டு உருவிலே தேவர்களுக்கு காட்சி தந்த ஸ்தலம். மதுவன ராமரையும் மதுவனேஸ்வரரையும் ஒரே நாளில் தரிசிப்பது ஒரு எல்லா காரியத்திலும் வெற்றி தரும் ஒரு விசேஷமான ஒரு வழிபாட்டு முறை. காசியில் இறப்பவர்கள், மடிப்பவர்கள் காதிலே சிவபெருமான் என்ன சொல்கின்றார்? ராமநாமத்தை ராம 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 ராமம் என்று ஓதுவது போல மன்னார்குடியிலும் மடிப்பவர்கள் ஒரு காலத்தில் இறந்தால் அவருடைய திருக்காதுகளிலே சிவபெருமான் ராமநாமம் ஓதுவார் என்று யாருக்குமே தெரியாது. இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். அதுக்காக மன்னார்குடியிலே போய் சேர்ந்து விடாதீர்கள். இப்படி நமது வாத்தியார் சொன்னதை சொல்கிறோம். மன்னார்குடியில் மடிப்பவர்களுடைய காதிலும் சிவபெருமான் ராமநாமம் ஓதுவார். அப்படிப்பட்ட புண்ணிய கஷேத்திரம்தான் அது. ராஜகோபால சுவாமி இருக்கின்ற இடம். வெங்கட்ராம சுவாமிகள் இதை பற்றி எத்தனையோ சொன்னார். சிவபெருமான் தன் சிரசிலே சூடியுள்ள பிறையிலிருந்து அமிர்தத்தை, அதாவது மது தெளித்த இடத்திற்கே மதுரை என்னும் பெயர் வந்தது. இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், மதுரை என்ற பெயர் எப்படி வந்தது என்றால், சிவபெருமான் தனது சிரசில் சூடியுள்ள பிறை சந்திரனில் இருந்து அமிர்தத்தை கொஞ்சம் தெளித்தார். அந்த தெளித்த இடமே இன்று மதுரை என்று நாம் கொண்டாடுகின்றோம். இப்படி சந்திர பகவான் தன் புதல்வர் புதன் பகவானுக்கு ஓம் ஸ்ரீம் சந்திர புத்திராய புக்திகாரனாய புதாய ஸ்ரீம் நமகா என்று சொல்வார்கள். தனது புத பகவானுக்கு இந்த மதுரை ஸ்ரீ சொக்கநாதர் திருக்கோயிலிலே தபஸ் செய்யும்படி ஒரு அன்பு கட்டளையிட்டார். இந்த தபஸின் பயனாகவே அவருக்கு நவகிரகத்தில் புத பகவான் பட்டம் கிடைத்த இடம் மதுரையே.
புத பகவானை வணங்க வேண்டுமென்றால், பரிகாரம் தேட வேண்டும் என்றால் மதுரைக்குத்தான் செல்ல வேண்டும். ஆதாரம் இருக்கிறது. மதுரமயமான மொழி ஒரு தெய்வீக மொழி, தமிழ் மொழி. அதனால்தான் தமிழ் சங்கமும், அந்த சங்கமம் ஏற்பட்ட இடம் மதுரையில் ஏற்பட்டது என்பதை இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். தேன் அமிர்தத்துக்கு ஈடானது, சமமானது. அதனால்தான் 5 பழங்களை தேனில் கலந்தால் அதற்கு பஞ்ச அமிர்தம், பஞ்சாமிர்தம் என்று சொல்லுகின்றோமே, அதுதான். அந்த காலத்தில் மதுபர்க்கம், வர்க்கம் கிடையாது, மதுபர்க்கம், தேனுடன் தயிர் கலந்து என்பது இறைவனுக்கு படைக்கப்பட்ட நைவேத்தியம். ராமரின் ஜென்ம தினமான ஸ்ரீராம நவமி அன்றும் புனர்பூச நட்சத்திரம் அன்றும் இந்த மதுவன ராமர் ஆலயத்திலே பலரும் கூட்டாக சேர்ந்து குறைந்தது 12 மணி நேரத்தில் இருந்து 24 மணி நேரம் வரை 1008 தீபங்கள் ஏற்றி அகண்ட ராமநாம ஜபம் ஒலிக்க செய்ய வேண்டும். எங்கெல்லாம் பக்தி பூர்வமாக ராமநாமம் ஒலிக்கின்றதோ அங்கெல்லாம் ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி ஏதேனும் ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வருவார். கொய்யாப்பழம், வாழைப்பழம் போன்ற பழங்களை நைவேத்தியம் செய்து தானமளியுங்கள். மதுவன ராமர் திருக்கோவிலில் சந்தனக்கட்டை, சந்தனக்கல் வைத்து ஸ்ரீ ராமநாமம் ஓதி தினமுமே ஊர் மக்கள் சிறிது நேரம் அதற்காக ஒதுக்கி சந்தனம் அரைத்து கொடுத்தால் அதை ராமரின் திருமேனியில் திருமார்பிலும் இடுவார்கள். மறுநாள் இந்த சந்தனத்தை களைந்து பிரசாதமாக தரும்பொழுது அதை வாங்கி நாம் நெற்றியில் இட்டுக்கொண்டால் நமக்கு ஸ்ரீராமநாமம் பெரும் காப்புரட்சையாக நம்மை காக்கும். எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும், காரிய சித்தி. கைகளால் சந்தனம் அரைத்து வெற்றிலை காம்பினால் 108 வெற்றிலைகளிலே ராம 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 என்கின்ற ராமநாமத்தை எழுதுங்கள். 108வது வெற்றிலையில் தம்முடைய கோரிக்கைகளை, உங்களுடைய கோரிக்கைகள் எதுவோ அந்த வெற்றிலை காம்பினால சந்தனம் ஜலம் போல இருக்கும். உங்களுடைய வேண்டுதல், அதான் கோரிக்கையில் எழுதி அதை வெற்றிலையில் மடித்து வைத்து அந்த 108வது வெற்றிலைகளை ஆஞ்சநேயருக்கு மாலையாக சாத்தி வழிபட்டால் ஸ்ரீ ஆஞ்சநேயர் எது அவர்களுக்கு நன்மை தருமோ, எது நன்மை பயக்குமோ அதை உடனே செய்து வைப்பார். இப்படி எத்தனையோ பரிகார மொழிகள், வழிபாட்டு முறைகள் நமது வாத்தியார் சொன்னதைத்தான் இங்கே தருகிறோம். இப்படி மதுவன ராமர் திருக்கோவிலிலே சொர்க்கவாசல் முன்பு இருந்தது. இப்போ முக்கியமான சப்ஜெக்ட், மறுபடியும் அந்த சொர்க்கவாசல் திறக்கப்பட வேண்டும் என்பது பக்தர் கோடிகளின் ஆசை, அவா. இதற்காக மக்கள் ஒன்று கூடி சொர்க்கவாசலை மீண்டும் புதுப்பித்து தருமாறு உங்களையெல்லாம் இந்த நம்ம வேண்டுதலாக இதில் வைக்கின்றோம். பணிவன்புடன் இதை புத்தகத்திலும் எழுதி வருகின்றோம். சொர்க்கவாசல் மீண்டும் புதுப்பித்து தருமாறு உங்களை எல்லாம் வேண்டி பணிவன்புடன் அழைக்கின்றோம். ராமருக்கு உரித்தான புனர்பூசம் நவமி நாட்களிலே பானகம் நைவேத்தியம் செய்து சிறு குழந்தைகளுக்கு அதை பிரசாதமாக விநியோகம் செய்யும் பொழுது சிறு குழந்தைகள் எந்த விதமான நோய் நொடியின்றி வாழ இந்த ராமர் பெரும் அனுக்கிரகம் செய்வார். ஸ்ரீராமநாம மகிமை என்ற தலைப்பிலே சர்க்குரு வெங்கட்ராம சுவாமிகள் பல விஷயங்களை கூறியுள்ளார். ஒவ்வொரு நாளுக்கு முறித்தான ராமநாமத்தை, அந்த ராமநாமத்தை எப்படியெல்லாம் சொல்லுவது, ஜெபிப்பது, ஸ்ரீராமருக்கு அபிஷேகம் செய்யலாம், ராமநாம லிகிதத்தை எழுதுவது மிகவும் விசேஷம். இப்படி திருவாரூர் மாவட்டத்திலே கயக்கரை என்கின்ற கேக்கரையில் என்ற ஊர் இருக்கிறது. திருப்பள்ளி முக்கூடல், இதான் கேக்கரை. இங்கே கேக்கரையில் உள்ள ராமக்கேயர்கள், அதாவது ராமர் பிறப்பதற்கு முன்பே, அவதாரத்திற்கு முன்பே இங்கே ராமநாமத்தை ஓதிக்கொண்டு இருந்தார்கள். திருவாரூர் கேக்கரை என்ற ஊரில் ராமக்கேயர்கள் என்கின்றவர்கள். இப்படி வீணாகான ஆஞ்சநேயர் முன் அமர்ந்து தியாகராஜர் கீர்த்தனைகள் பாடுவதாலும் வீணை வாசிப்பதாலும் இசைத்துறையில் சிறந்து விளங்க நல்ல வழி கிடைக்கும். ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் 96 கோடி முறை ராமநாமம்
ஜெபித்ததன் பலனாக ஸ்ரீராமரின் பரிபூர்ண தரிசனம் அவருக்கு கிட்டியது. அவர் உள்ளத்தில் இருந்த ராமரே உதட்டின் வழியாக ஸ்ரீராமன் நாம கீர்த்தனைகளை பாட வழிவகை செய்தார் ஸ்ரீராமர். இப்படி பூலோகத்தில் கோடி சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற அற்புத வைராக்கியத்தை ஸ்ரீராமர் மேற்கொண்டார். அதற்கு இணங்க மகான்கள், மகரிஷிகள், சித்தர்கள் அவருடன் சேர்ந்து இந்த பாரதம் முழுவதும் சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வந்தார்கள். இது எல்லோருக்கும் தெரியும். அப்படி ராமேஸ்வரம், கோடுகிழி, பொன்மான் மேய்ந்த நல்லூர், தஞ்சாவூர் பாபநாசம் அருகே 108 சிவாலயம் என்கின்ற இடத்தில் மற்றும் திருக்கருகாரூர் அருகே சுரைக்காயூர், ராஜாமடம் ஆகிய இடங்களிலே ஸ்ரீராமர் பிரதிஷ்டை செய்த சிவலிங்கங்கள் இன்றும் இருக்கின்றது. இப்பொழுது பார்ப்போம் சேதுப்பாட்டை ஈசிஆர் ரோடு. ராமர் வனவாசத்தின் போது நடந்தே வந்த பாதையை ராஜபாட்டை என்று அழைப்பார்கள். வாழ்க்கையில் ஏன் வாழ்கின்றோம் என்ற வெறுப்புடன் இருப்போர் அப்படி அவ்வாக்கிற்கு இணங்க அடுத்த அவதாரமாகிய கிருஷ்ண அவதாரத்திலே கிருஷ்ணராக இப்படி சேதுப்பாட்டை ஏன் வாழ்க்கை வருகிறோம் என்கின்ற எண்ணத்தில் இருப்பார்கள். நான் விட்டுவிட்டேன். சேதுப்பாட்டை மனோகரா இடத்தில் உள்ள கலங்கரை விளக்கத்தில் நின்று ராமர் நடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்து தரிசித்திடல் அவர்களுக்கு நலமுடன் வாழ வேண்டும் என்கின்ற நல்ல ஒரு உத்வேகம், வைராக்கியம் கிடைக்கப்படும். மேலும் ஊட்டத்தூர் சீதையின்றி ராமர் தளர்ந்து இருந்தபொழுது ஸ்ரீ சிவபெருமான் ராமருக்கு ஊட்டத்தூரில் அனுக்கிரகம் செய்தார். அந்த ஸ்தலமே இன்று திருச்சி மாவட்டத்தில் உள்ள ஊட்டத்தூர். ஸ்ரீராமர் மிக மனம் தளர்ந்திருந்த போது இங்கு சிவபெருமான் ஒரு அசரீதியாக வந்து ராமருடைய திருக்காதிலே எழுந்திரு எழுந்திரு, தளர்வடையாதே, சோர்வடையாதே, நாங்கள் உங்களுக்கு துணை இருக்கிறோம் என்று கூறினார். ராமருக்கு ஊட்டத்தை, மனோபலத்தை தந்த இடமே இந்த ஊட்டத்தூர். மேலும் சலிப்பேரியை பார்ப்போம். சீதையை தேடி 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 சலித்து போய் ராமர் இருந்தபோது நன்னிலம் அருகில் சலிப்பேரி என்ற ஊரில் அங்கே உள்ள ஈசன் அசரீதியாக வந்து சலிப்படையாதே, சலிப்பு கொள்ளாதே, சலிப்படைய வேண்டாம், உன்னுடைய மனைவி உனக்கு கிட்டுவாள் என்று அசரீதியாக அருள்வாக்கு அளித்தார். வாழ்வில் தோல்வியுற்று மனம் சலித்து போன மனமுடையவர்கள் தாங்கள் மேலும் முன்னேறுவதற்கும் சிறப்பு அடைவதற்கும் இந்த சிவபெருமானை சலிப்பெரியில் வணங்க வேண்டும். மேலும் கிருஷ்ணாவதாரம் அதையும் பார்ப்போம். ஸ்ரீராமர் தான் தரிசித்த மகரிஷிகள், மகான்கள் ஆகியவர்கள் அவர்களை ஆறத் தழுவி ஆலிங்கனம் செய்தார். அவருடைய நல் எண்ணங்கள் அனைவருக்கும் போய் சேர்ந்து அதன் மூலம் அசுர சக்திகளை அழிக்க வேண்டும் என்பதற்காக அவர் அப்படி செய்தார். சில ரிஷிகள் ராமாவதாரத்திலே ராமரை காணவே முடியாமல் போன போது மனம் அதிகமாக நொந்து உருகி, ராமா உன்னை காண முடியவில்லையே என்று பிரார்த்தனை செய்து இயங்கிய போது ஸ்ரீராமர் அவர்களிடம், கலங்காதீர்கள், கலங்காதீர்கள், உங்களுக்கு தரிசனம் தர நான் வருவேன் என்று மனோரீதியாக பதில் கூறினார். நான் மீண்டும் அவதாரம் எடுப்பேன், அப்பொழுது உங்களை ஆலிங்கனம் செய்வேன் என்று வைகுண்டம் ஏகினார் ஸ்ரீராமர். இந்த காலத்திலே கை குலுக்குதல் என்பது மிக சாதாரண ஒரு பழக்கமாக வந்துவிட்டது. ஒருவருக்கு ஒருவர் கை கொடுப்பது, கை குலுக்கும் ஒரு அநாகரிகம் செயல் வந்துவிட்டது. ஒருவருடைய கர்மா எப்பேற்பட்ட பாவக்கர்மாவோ இன்னொருவருக்கு மிக ஈஸியாக சென்றடையும். அதனால்தான் மகான்கள் அவர்களை யாரும் தீண்ட அனுமதிப்பது இல்லை. இதை தகாதவர்கள் என்ற ஒரு தவறான பார்வையில் பார்க்கக்கூடாது. கை கொடுப்பதை நிறுத்திவிடுங்கள். இப்படி ராமருடைய வாக்கிற்கு இணங்க அடுத்த அவதாரமாகிய ஸ்ரீ கிருஷ்ண அவதாரத்திலே ஸ்ரீ கிருஷ்ணராக திரு அவதாரம் எடுத்தார். ராமரையே நினைத்து வாழ்ந்தவர்கள் அவருடைய அடுத்த பிறவியிலே கோபிகளாக, அந்த கோபியர்களாக பிறவி எடுத்தார்கள்.
அவர்களையே ஆலிங்கனம் செய்து ஸ்ரீ கிருஷ்ணர் நடத்திய ஒரு லீலைதான் ராசலீலை நடனம் ஆடினார். அதனால் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு கோபிகா லோலன் என்ற பட்டமும் கிட்டியது. இதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். பகுதி 4 எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே அருளாலா அருணாச்சலம். தொடர்ந்து பார்ப்போம். மதுவன கோதண்டராமர் இப்படி கிருஷ்ணா அவதாரம் எடுக்கும் பொழுது கிருஷ்ணர் ராசலீலை நடனம் ஆடினார். யார்? முன்பு அவரை வேண்டி வணங்கிய எத்தனையோ ரிஷிகள் அவரை தொட முடியாமல் இருந்தார்கள். அப்பொழுது சொன்னார் ராமர், நான் அடுத்த அவதாரம் கிருஷ்ணராக எடுப்பேன், அப்பொழுது உங்களை ஆலிங்கனம் செய்து நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருப்பேன் என்று சொன்னாரே, அதுதான் கிருஷ்ணருடைய ராசலீலை நடனம். கோபியர்களுடன் கோபிகா லோலன் என்ற பட்டமும் கிடைத்தது. ஆனால் அதன் தெய்வீக ரகசியம் என்னவென்றால், தன்னுடைய பூர்வ ஜென்மத்தில் ராமரை காண முடியாமல் தரிசனம் கிடைக்க பெறாதவர்களுக்கு மகான்கள் மகரிஷிகள் தன்னுடைய அடுத்த அவதாரம் ஆகிய கிருஷ்ண அவதாரத்திலே அவர்களை தொட்டு ஆலிங்கனம் செய்து அவருடைய பல நாள் இயக்கத்தை தீர்த்து வைத்தார். இது இருடிகள் ராமாயணத்தில் தான் உள்ளது. இது சித்தர்கள் எடுத்து உரைப்பது. ஸ்ரீ ராமநாமம் ஜெபிப்பதால் கிட்டும் பலன்கள் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உதவும் மந்திரம்தான் ஸ்ரீராமநாமம். இந்த பூலோகம் மட்டுமல்லாமல் அனைத்து லோகங்களிலும் வாழ்கின்ற அனைவராலும் ஜெபிக்கப்படும் நாமமே ஸ்ரீராமன் நாமம். மிக எளிமையாக சொல்லக்கூடிய நாமம், ஆனால் அபரிமிதமான சக்திகளை கொடுக்கும் நாமம். ஓம் நமோ நாராயணாய என்று அஷ்டாட்சர மகா மந்திரத்தில் உள்ள ரா என்ற எழுத்தையும் நமச்சிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தில் உள்ள ம என்ற எழுத்தையும் இணைத்து ராம என்ற நாமத்தை மகரிஷிகள் நமக்கு அளித்து உள்ளார்கள். மீண்டும் மீண்டும் கூறினாலும் சலிக்காத நாமமே ராமநாமம். சொல்ல சொல்ல இனிப்பது ராமநாமமே. அனுமானுக்கும் ஈசனுக்கும் உகந்த நாமம் ராமநாமமே. நவநாத சித்தர்களில் அருளிய இருடிகள் ராமாயணத்தில் ஸ்ரீ ராமநாமத்தை எப்படி முறையாக சொல்ல வேண்டும், அப்படி சொன்னால் என்னென்ன பலன்கள் கிடைக்கின்றன, எப்படிப்பட்ட குறைகள் நிவர்த்தி ஆகின்றன என்று விரிவாக நேற்று கொடுத்தோம். இதை ராம நாம ஜெப விதி என்று சித்தர்கள் அழைக்கின்றார்கள். இந்த ஜெபம் முறை அபாரமான சக்தி வாய்ந்தது. இதை தினமும் செய்து கடைபிடித்து அனுஷ்டானம் செய்வோர் அனைத்து நன்மைகளையும் பெறுவார் என்பது உறுதி. ராமநாம ஜெப விதியை யார் வேண்டுமானாலும் கடைபிடிக்கலாம். இவர்கள் இன்னார் இப்படி மட்டும் என்றுதான் சொல்ல முடியாது, எல்லோரும் சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமை சொல்லும்போது ஸ்ரீராம் ஜெயராம் ரகுராம், திங்கட்கிழமை சொல்லும்போது ஸ்ரீராம் ஜெயராம் சிவராம், செவ்வாய்க்கிழமை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், புதன்கிழமை ஹரிராம ஹரிராம ராம ராம ஹரி ஹரி, வியாழக்கிழமை ராமநாமத்தை எப்படி சொல்ல வேண்டும்? ஜெயராம சிவராம குருராம ஜெயராமா. இன்று வெள்ளிக்கிழமை சீதாராமா ஹனுமந்தா ராமா சீதா ஹனுமந்தா, சீதாராமா ஹனுமந்தா ராமா சீதா ஹனுமந்தா. நாளை சனிக்கிழமை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய சுந்தரராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய சுந்தரராம் என்று சொல்லுங்கள். மற்றவர்கள் சொல்லக்கூடாது என்றெல்லாம் கிடையாது. ஜாதி மத குல இன பேதமின்றி ஆண் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் செய்யலாம். ஏன்? ஒருவருக்கு ஏதோ ஒரு மதத்தில் இருப்பார்கள், இருக்கட்டும். ஏதோ ஒருவருக்கு பெயர் ராமன், ராமநாதன், ராமச்சந்திரன் என்ற பெயர் வருகிறது. அவர்களை நீங்கள் எப்படி கூப்பிடுவீர்கள்? அந்த பெயரை வைத்துத்தானே கூப்பிடுவீர்கள். அப்பொழுதும் உங்களுக்கு ராமநாமத்தை சொல்லிய பலன் கிட்டும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடைய அருளாலா அருணாச்சலா.